இன்றைக்கு நம்ம 6ஆம் வகுப்பு புவியியல் பாடத்திலிருந்து ஒரு சில வினாக்கள் பார்க்க இருக்கிறோம். பேரண்டம் உருவாக காரணமான நிகழ்வு டேஸ். விடை பெருவெடிப்பு. இரு வான்பொருட்களுக்கு இடையிலான தொலைவை அளக்க உதவும் அளவு டேஸ் ஆகும். விடை ஒளி ஆண்டு. அதிக துணைக்கோள்களை கொண்ட கோள் டேஸ். விடை வியாழன். நிலவிற்கு அனுப்பப்பட்ட முதல் இந்திய விண்கலம் டேஸ். விடை சந்திரயான் 1. புவியின் சாய்வு கோணம். விடை 23.5 டிகிரி. நிலநடுக்கோடு சூரியனை நேராக சந்திக்கும் நாட்கள் டேஸ் மற்றும் டேஸ். விடை மார்ச் 21 மற்றும் செப்டம்பர் 23. புவியின் மேற்பரப்பின் மீது ஒளி படும் பகுதியையும் ஒளிப்படாத பகுதியையும் பிரிக்கும் கோட்டிற்கு டேஸ் என்று பெயர். விடை ஒளிர்வு வட்டம். புவி தன் அச்சில் சுழல்வதை இவ்வாறு அழைக்கிறோம். விடை சுழல்தல். மகர ரேகையில் சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழும் நாள். விடை டிசம்பர் 22. சூரிய குடும்பம் அடங்கியுள்ள விண்மீன் திரள் மண்டலம். விடை பால்வெளி. மனிதன் தன் காலடியை பதித்துள்ள ஒரே விண்பொருள். விடை சந்திரன். எந்த கோளால் தண்ணீரில் மிதக்க இயலும்? விடை சனி. மிக சிறிய பெருங்கடல். விடை ஆர்க்டிக் பெருங்கடல். மலாக்கா நீர் சந்தியை இணைப்பது. விடை பசிபிக் பெருங்கடல் மற்றும் இந்திய பெருங்கடல். அதிகமான கப்பல் போக்குவரத்து நடைபெறும் பெருங்கடல். விடை அட்லாண்டிக் பெருங்கடல். உறைந்த கண்டம். விடை அண்டார்டிகா. உலகின் மிகப்பெரிய கண்டம் டேஸ். விடை ஆசியா. இந்தியாவில் கனிம வளம் நிறைந்த பீடபூமி டேஸ். விடை சோட்டா நாகபுரி. பெருங்கடல்களில் மிகப்பெரியது. விடை பசிபிக் பெருங்கடல். டெல்டா டேஸ் நிலை நிலத்தோற்றம். விடை 3ஆம் நிலை. டேஸ் வளம் மிகவும் மதிப்புமிக்க வளமாகும். விடை மனித வளம். கரும்பிலிருந்து டேஸ் தயாரிக்கப்படுகிறது. விடை வெல்லம், சர்க்கரை. குறிப்பிட்ட பகுதிகளில் காணப்படும் வளங்கள் டேஸ் எனப்படுகிறது. விடை உள்ளூர் வளங்கள். தற்போது பயன்படுத்தப்படும் வளங்கள் டேஸ் வளங்கள் என்று அழைக்கப்படுகிறது. விடை கண்டறியப்பட்ட வளங்கள். இயற்கை வளங்களை சேகரித்தல் டேஸ் எனப்படுகிறது. விடை முதல் நிலை செயல்பாடு. நில வரைபடம் உருவாக்குதலின் அறிவியல் பிரிவு என அழைக்கப்படுவது டேஸ். விடை கார்ட்டோகிராஃப்ட். வடக்கு, தெற்கு, கிழக்கு மற்றும் மேற்கு ஆகிய 4ம் டேஸ் திசைகள் ஆகும். விடை முக்கியமான திசைகள். கலாச்சார நில வரைபடங்கள் என்பன டேஸ் அமைப்புகளை காட்டுகின்றன. விடை மனிதனால் உருவாக்கப்பட்ட. நில வரைபடத்தில் உள்ள டேஸ் வரைபடத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள வண்ணங்கள் மற்றும் சின்னங்களை விளக்குகிறது. விடை குறியீடுகள். காடாஸ்ட்ரல் நில வரைபடங்கள் டேஸ் என அழைக்கப்படுகின்றன. விடை கிராம நகரங்களின் வரைபடம். சிறிய அளவை நில வரைபடங்கள் டேஸ் மற்றும் டேஸ் போன்ற அதிக பரப்பளவு இடங்களை காட்ட உதவுகின்றன. விடை கண்டங்கள், நாடுகள்.
சரியான கூற்றை தேர்க. நில வரைபட நூல் என்பது பல வகைப்பட்ட நில வரைபடங்கள் கட்டமைக்கப்பட்ட தொகுதி ஆகும். நில வரைபட நூலின் வரைபடங்கள் சிறிய அளவையில் வரையப்படுகின்றன. முக்கியமற்ற விவரங்கள் தவிர்க்கப்பட்டுள்ளன. விடை 1, 2 மற்றும் 3 சரி. 1, 2 இந்த மூன்றுமே சரிதான். பொருட்சேதம், உயிரிழப்பு மற்றும் சுற்றுச்சூழலில் பெரிய மாற்றத்தை நிகழ்த்தும் ஒரு இயற்கை காரணி டேஸ். விடை பேரிடர். பேரிடரின் விளைவை குறைக்கும் செயல்பாடுகள். விடை மட்டுப்படுத்துதல். ஒரு திடீர் நகர்வு அல்லது புவி மேலோட்டின் திடீர் நடுக்கம் டேஸ் என அழைக்கப்படுகிறது. விடை புவி அதிர்ச்சி. கனமழையினால் திடீரென அதிக நீர் வெளியேறுதல் டேஸ் என அழைக்கப்படுகிறது. விடை வெள்ளம். டேஸ் வைத்துள்ளோரை வாகனம் ஓட்ட அனுமதித்தால் சாலை விபத்தினை தவிர்க்கலாம். விடை ஓட்டுநர் உரிமம். மனிதனுக்கும் அவனுடைய உடைமைகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு டேஸ். விடை இடர். பேரிடரின் போது எடுக்கப்படும் நடவடிக்கைகள் டேஸ் என அழைக்கப்படுகிறது. விடை பேரிடர் மேலாண்மை. மிக பெரிய அழிவு ஏற்படுத்தும் அலைகளை ஏற்படுத்தும் நீரின் இடப்பெயர்வு டேஸ் எனப்படும். விடை சூறாவளி. தீ விபத்து ஏற்பட்டால் அழைக்க வேண்டிய எண். விடை 101. இயற்கை மற்றும் மனிதனால் உருவாக்கக்கூடிய பேரிடரின் போது மனித வாழ்க்கை மற்றும் உடைமைகளை டேஸ் பேரிடர் மேலாண்மை எனப்படுகிறது. விடை பாதுகாப்பு. விலங்குகள், தாவரங்கள் மற்றும் நுண்ணுயிர்கள் ஒன்றோடொன்று இடைவினை புரிந்து கொண்டு வாழும் இடம் டேஸ் எனப்படும். விடை சூழ்நிலை மண்டலம். பிற சார்பு ஊட்ட உயிரிகள் என அழைக்கப்படுபவை டேஸ். விடை நுகர்வோர்கள். ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட சிக்கலான உணவு சங்கிலி அமைப்பினை டேஸ் என அழைக்கின்றோம். விடை உணவு வலை. மிக பரந்த புவிச்சூழ்நிலை மண்டலத்தை டேஸ் என்கிறோம். விடை பல்லுயிர் தொகுதி. பாலைவன பல்லுயிர் தொகுதிகளில் வளரும் தாவரங்கள் டேஸ் எனப்படும். விடை பாலைவன தாவரங்கள். டேஸ் நீர்வாழ் பல்லுயிர் தொகுதி நன்னீர் மற்றும் கடல் நீர் கலக்கும் இடத்தில் காணப்படும். விடை கடல். புவிக்கோள மாதிரி என்பது டேஸின் உண்மையான உருவ மாதிரியாக்கமாகும். விடை புவியின். புவியின் கோள வடிவத்தை ஒரு சமதள பரப்பில் வரையப்படும் முறை டேஸ் எனப்படும். விடை வரைபட கோட்டு சட்டம். சம அளவு உயரமுள்ள இடங்களை இணைக்கும் கோடு டேஸ். விடை சம அளவு கோடு. காணிப்படங்கள் பொதுவாக டேஸால் பராமரிக்கப்படுகின்றன. விடை அரசாங்கத்தால். டேஸ் புவிப்படங்கள் ஒரு குறிப்பிட்ட கருப்பொருளுக்கு முக்கியத்துவம் அளிக்கின்றன. விடை கருத்து. நகரமயமாதல் டேஸ் எண்ணிக்கையிலான காரணிகளால் தீர்மானிக்கப்படுகின்றன. விடை 3. இந்தியாவின் டேஸ் மாநகரம் உலகிலேயே 2வது அதிக நகர மக்கள் தொகையை கொண்டது. விடை டெல்லி. ஒரு நபர் தன் ஆர்வத்துடனும் விருப்பத்துடனும் நல்ல வசிப்பிடம் தேடி இடம்பெயர்தல் டேஸ் இடம்பெயர்வு எனப்படும். விடை தன்னார்வ. ஆசியாவின் மேற்கு எல்லையில் இல்லாதது எது? விடை அரபிக்கடல்.
எல்பர்ஸ் மற்றும் ஜாக்ரோஸ் இடையில் அமைந்துள்ள மலையிடை பீடபூமி. விடை ஈரான். நிலநடுக்கோட்டு காலநிலை என்பது. விடை ஆண்டு முழுவதும் ஒரே மாதிரியாக இருக்கும். இந்தியா டேஸ் உற்பத்தியில் முன்னணி வகிக்கின்றது. விடை மைக்கா. ஸ்பெயின் மற்றும் பிரான்சுக்கு இடையில் இயற்கையாகவே அமைந்துள்ள எல்லை. விடை பைரனீஸ். ஐரோப்பாவின் மேற்கு மற்றும் வடமேற்கு பகுதியில் மிதமான மற்றும் ஈரப்பதமான காலநிலை நிலவுகிறது. விடை இப்பகுதிகள் வட அட்லாண்டிக் வெப்ப நீரோட்டத்தினால் பாதிக்கப்படுகின்றன. கீழ்க்கண்டவற்றுள் தவறான கூற்று எது? விடை ஐரோப்பாவின் அனைத்து ஆறுகளும் ஆல்ப்ஸ் மலையில் உற்பத்தியாகின்றன. இது தவறான கூற்று. சரியானது, ஐரோப்பா மின்சக்தியை அதிக அளவில் உற்பத்தி செய்கிறது. ஐரோப்பாவின் பெரும்பாலான ஆறுகள் உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்திற்கு பயன்படுகின்றன. ஐரோப்பாவின் ஆறுகள் வற்றாத ஆறுகள் ஆகும். பொருந்தாத இணையை கண்டறிக. விடை பென்னின்ஸ், இத்தாலி. ஐரோப்பாவில் மிக குறைவான மக்கள் அடர்த்தியை கொண்ட நாடு எது? விடை ஐஸ்லாந்து. தாரஸ் மற்றும் போண்டைன் மலைத்தொடர்கள் டேஸ் முடிச்சியிலிருந்து பிரிக்கின்றது. விடை ஆர்மீனியன். உலகின் மிக அதிக மழை பெறும் இடம். விடை மவுண்ட் சின்ராம். உலகிலேயே டேஸ் உற்பத்தியில் ஈரான் முன்னிலையில் உள்ளது. விடை பெட்ரோலியம். பிலிப்பைன்ஸ் நாட்டின் தேசிய நடனம். விடை டினிக்லிங். ஐரோப்பாவின் இரண்டாவது உயரமான சிகரம் டேஸ். விடை மாண்ட் பிளாங்க். ஐரோப்பாவின் மத்திய மற்றும் கிழக்கு பகுதியில் நிலவும் காலநிலை டேஸ். விடை கண்ட காலநிலை. வடகடலில் உள்ள முக்கிய மீன்பிடித்தளம் டேஸ். விடை டாகர் பாங்கஸ். ஐரோப்பாவின் மக்கள் அடர்த்தி டேஸ். விடை 34 நபர்கள் ஒரு சதுர கிலோமீட்டர். டேஸ் ஆறு ஐரோப்பாவில் உள்ள 9 நாடுகளை கடந்து செல்கின்றது. விடை டேன்யூப். புவியின் வடிவம். விடை ஜியாய்டு. வட துருவம் என்பது. விடை 90 டிகிரி வடக்கு அச்சக்கோடு. 0 டிகிரி முதல் 180 டிகிரி கிழக்கு தீர்க்கக்கோடு வரை காணப்படும் புவிப்பகுதி இவ்வாறு அழைக்கப்படுகிறது. விடை கிழக்கு அரைக்கோளம். 23½ டிகிரி வடக்கு அச்சக்கோடு இவ்வாறு அழைக்கப்படுகிறது. விடை கடக ரேகை. 180 டிகிரி தீர்க்கக்கோடு என்பது. விடை பன்னாட்டு தேதிக்கோடு. கிரீன்விச் முதன்மை தீர்க்கக்கோட்டிற்கு நேர் உச்சியில் சூரியன் இருக்கும்போது அவ்விடத்தின் நேரம். விடை நண்பகல் 12 மணி. ஒரு நாளுக்கு எத்தனை நிமிடங்கள்? விடை 1440 நிமிடங்கள். கீழ்காணும் தீர்க்கக்கோடுகளில் இந்திய திட்ட நேர தீர்க்கக்கோடாக உள்ளது எது? விடை 82½ டிகிரி கிழக்கு. அச்சக்கோடுகளின் மொத்த எண்ணிக்கை. விடை 181. தீர்க்கக்கோடுகளின் மொத்த எண்ணிக்கை. விடை 360. இந்திய வன அறிக்கை 2017 படி தமிழ்நாட்டின் வனப்பரப்பளவு டேஸ். விடை 20.21%. இதுபோல
இன்னும் அநேக பயனுள்ள வீடியோக்கள் நம்ம சேனலில் வெளிவரும். பார்த்து பயன்பெறுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.